நான் 9th 10th படிக்கிற காலகட்டத்துல அப்போ ம், ம், எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என் கிளாஸ்ல. அதாவது ம், என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா லைக் வந்துட்டு அது கிளாஸ்ல படிக்கிற பசங்க ஒரு 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 செட் இருக்கும். படிக்கிற பசங்க ம். இருப்பாங்க, பணக்கார பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி புல்லிங் பண்ற பசங்க இருப்பாங்க. ஆமா. இது எதுலயுமே சேராத ஒரு கேட்டகரி தான் எங்க டீம். சண்டைக்கு போக மாட்டோம், ம், ம், ஆவரேஜா பாஸ் ஆனா போதும்னு இருப்போம். ஓகே, ம், வெளியில சுத்த மாட்டோம். ஆனா ம், நாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். 4 5 பேர் இருக்கோம். ம், சோ ம், அதுல ஒரு பையன் பேர் வந்து அஸ்வின். சரிங்களா? ம், ம், சோ அந்த பையன் என்ன பண்றான், அந்த பையன் அப்புறம் ம், மொத்தம் ஒரு 4 5 பேர் இருப்போம். எங்க டீம்ல 4 5 பேர் இருப்போம். சோ ம், அந்த பையன் என் கிளாஸ்லயே ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்றான். சரிங்களா? ம். அந்த பொண்ணு பேர் வந்து பிரீதா. ம். சோ இவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒன் சைடு லவ். ஓகே. அப்புறம் சரி சரி இது 9th 10th நடக்கல. ஐயோ, இது வந்து பிளஸ் ஒன் நடக்குது. கரெக்ட், ம், ம், பிளஸ் ஒன் ம், ம், நடக்குது ம், விஷயம். ஸோ ம், நான் நான் வந்து 9th ஐ திங்க் 6th தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ம், நாங்கள் எல்லா 5 பேர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். 6th ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கான மெயின் ரீசனே இந்த ம், கேட்டகரிக்குள்ள வர மாட்டோம். ம், பணக்காரன், ம், படிக்கிறவன், ம், புல்லிங் பண்றவன், இந்த 3 கேட்டகரிக்கு வராம ஒரு கேங் தான் எங்க கேங். ஒரு 4 பேர் ம், இருக்கும். ஸோ ம், நாங்க ம், ம், 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, ம், டிவிஷன் மாறுது. ம், நான் வந்து சயின்ஸ் குரூப். நான் சயின்ஸ் ம், குரூப்னா நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ்லாம் இருக்கிற குரூப். ம், ம், மிச்ச பசங்க வந்துட்டு மிச்சம் ஒன்று ரெண்டு 3 பசங்க வந்துட்டு இது ம், ம், காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் போயிட்டாங்க. ம், ஒரு பையன் வந்துட்டு இது பயாலஜி குரூப். ஸோ அந்த 5 ம், பேர் அப்படியே வேற வேற இதுல இருந்துட்டோம். ம், ம். ஸோ இந்த பையன் இந்த அஸ்வின்ற பையன் வந்துட்டு அவன் காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அந்த குரூப்ல இருப்பான். ஸோ ஓகே. அந்த பசங்க கொஞ்சம் அரகண்டாவா இருப்பாங்க எப்பவுமே. ஸோ ம், 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 பயாலஜி குரூப் வந்து கொஞ்சம் ரொம்ப நேர்டா இருப்பாங்க. ம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்துட்டு நர்டுக்கும் போக மாட்டாங்க, ஹோஸ்டுக்கும் போக அந்த நடுவில் ஆவரேஜா இருப்பாங்க. ஆமா. ஆ. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஒன்று இருக்கு. இன்னொன்று காமர்ஸ் மட்டும் இருக்கிற குரூப் இருக்கு. அவங்க ம், வந்து ம். ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷனலாவா? அதுக்கப்புறம் ஆமா, ரொம்ப ஆ, ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அவங்க பேசுறதுலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆ, நம்ம கிட்ட ஆ, அவ்வளோ ஆ, ஆ. தேவையில்லாம டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் ம், ம், தேவையில்லாத ம், வெளியில சுத்துறதோ இல்ல வேற எதுவுமே பேச மாட்டாங்க. வந்தாங்க, படிப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க. அந்த ம், மாதிரி ஒரு கேஸ் மாதிரி. ம், ம், அதுல ம், நேர்ட்லயும் வைக்க முடியாது. ரொம்ப ம், ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணுவாங்க. ம், அதுக்கப்புறம் தான் இந்த டி குரூப் அது ஏபிசிடி. டி குரூப் வந்துட்டு ம், காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல வந்து பசங்க ம், கொஞ்சம் புல்லிங் பண்ற மாதிரியான இது எங்க ஸ்கூல்ல நான் சொல்றேன். சரிங்களா? ம், 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 சோ ம். இந்த இந்த பையன் அது பிளஸ் ஒன் அங்க இருக்கான். நாங்களும் இந்த இந்த section. ஆனா நாங்க எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போவோம். ம், பஸ் ம், ஸ்டாண்ட் ம், வரைக்கும் ஒண்ணா போவோம். திருப்பி ஸ்கூல் வரும்போது இப்படிதான் இருக்கும். ஸோ ம், இந்த பையன் வந்து என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றான். ம், ம், அந்த பொண்ணு பேர் வந்து பிரீதா. ஓகே. ம், ம், அந்த பொண்ணை லவ் பண்றான். அது ஒன் சைடா லவ் பண்றான். ம், இது எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். எங்க டீமுக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ம், ஆனா ஆஹ், என்ன ஆகுதுன்னா பிடி பீரியட் ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? எங்களுக்கு வாரத்துக்கு ஒன்னும் 2 பிடி பீரியட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பிடி பீரியட் மேக்ஸ் கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் கிடைக்கும் போது எல்லா பிடி விளையாட போவாங்க. அப்போ ம். நானும் என் கிளாஸ் இன்னொரு பையன் இருக்கான். இந்த சயின்ஸ் குரூப்ல நாங்க நோட் பண்றோம். சில சிம்டம்ஸ் நோட் பண்றோம். என் கிளாஸ்ல இன்னொரு பையனும் குமார்னு ஒரு பையனும் இந்த பிரீத்தின்ற பொண்ணு வந்துட்டு அப்பப்போ தனியா பேசிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சாலும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிடி பீரியட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ம், ம், எனக்கு இருக்காது இந்த மாதிரி. சஸ்ஸா ஃபீல் ஆகுது. ஆமா, ஏன் சஸ்ஸா ஃபீல் ஆகுனா இந்த பையன் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டான். ம், அந்த ம், பொண்ணு ம், எந்த ம். பசங்கிட்டயும் பேசுறது. அந்த மாதிரி ஏன்னா ஆ. 6வதுல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, ம். எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பிளஸ் ஒன் எப்படி பாசிபிள்? ஓகே, ஒருவேளை இருக்குமோன்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா ஒருவேளை நானும் என் ஃப்ரெண்டு இருக்குமோ? என் கூட இருக்க என் ஃப்ரெண்டு பேர் கீழ். சரிங்களா? ம், ம், ம். அவன் ஹிஸ்டரிக்கு லிசனர் தான். ஆ. அவன் கண்டிப்பா கேட்டு சொல்லுவான். சோ அவன் அவன் கிளி வந்துட்டு ம், அவன் கிட்ட வந்துட்டு சொல்றேன், நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். ஆமாண்டா நானும் பார்த்தேன். அந்த மாதிரி நாங்க அப்பப்போ எந்தெந்த சஸ்பீஷியஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு ம். லவர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த பையன் லவ் பண்றது தெரியுது. ஆ, 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 ஆ. அது தெரிஞ்ச இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லவ் பண்றோம் அப்படி தெரிஞ்சோம். என்ன கொஞ்சம் துக்கமா இருப்ப. இல்ல அவன் நம்ம ஃப்ரெண்டு லவ் பண்ற ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தர் லவ் பண்றான்னு தெரிஞ்சா நான் போய் அது துக்கமா இருக்கேன். சாஞ்சி அது சாஞ்சி துக்கமா இருப்பாப்ல. ஆஹ் சி so என்ன பண்ணோம் ஜென்யூனா பேசிட்டு ஹாப்பியா இருப்போம்.
ஜெனினா ஹாப்பியா இருப்போம். சரி ஒரு இல்ல ஒரு நம்மகிட்ட குஷி இருக்கும். சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்மகிட்ட சொல்லலன்னா டென்ஷன் ஆகும் செய்யும். டென்ஷன் ஆகும். ம். ஓகே உன் ஃப்ரெண்டு தான். அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இது நம்ம கியூரியஸா ஃப்ரெண்டு இருப்போம். தான். ஃப்ரெண்டு. ஓகே, இந்த பொண்ணு ஆல்ரெடி ஒருத்தர் லவ் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இவன் வேற ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு அஸ்வின் பிரவானும் லவ் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் சொல்லிடலாம். இவன் ஏன் தேவையான எஃபர்ட் போட்டு வேஸ்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு சொல்லிடுறேன் நான். இந்த மாதிரி இதே இந்த மாதிரி இருக்கு, நீ எதுவும் போய் இது பண்ணிக்காத. இந்த மாதிரி அவங்க எதுவும் ஒன் சைடா லவ் பண்றாங்க. சரி சாரி, நீ நீ ஒன் சைடா லவ் பண்ற, அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க போல இருக்கு. நான் இந்த மாதிரி 2-3 இடத்துல பார்த்தேன், கிளாஸ்லயே அவங்க பேசுற தகவல் தான் ஓ இருக்கு. ஓகே. சரிங்களா? சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், டேய் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது விட்டுரு. நீ ஏன்னா ஒன் சைடு தான் லவ் பண்ணிட்டு இருக்க, அந்த அவங்க ஏதோ கமிட்டட் ஆன மாதிரி தெரியுது. சோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்கறையா சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பையன் என்ன பண்ணிட்டான், லைக் இவன் இந்த குரூப்ல சேர்ந்ததுனால இவனுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் இல்லை. ஓகேங்களா? உட்காந்து ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறதுலாம் இல்லை. அது என்னன்னா இதெல்லாம் பைத்தியக்கார மட பைத்தியக்கார புரியும். ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காட்டு மருந்துத்தனமா பண்றான், காட்டு மருந்துத்தனமா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு விஷயத்த பொறுமையா நிதானமா யோசிக்காம மூளைய ஒரு முட்டியில action. வச்சிருக்கான்னுவாங்க. ஆமா, அந்த மாதிரி யோசிக்காம ஒரு விஷயம் பண்றது இந்த குரூப்புக்கு அது ஒண்ணு இருக்கு. நான் படிக்கும்போது அது இதனால எனக்கு பெருசா என் ஃப்ரெண்ட்ஸை தவிர நான் வேற யார்ட்டையும் அந்த பேசிக்க மாட்டேன், வச்சுக்க மாட்டேன். அவங்களும் பெருசா யார்ட்டையும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதிமுக கரண்ட் சொல்லிட்டு போங்க அடுத்து. ஓகே, அந்த மாதிரி இருப்பாங்க. நான் இவனை என் ஃப்ரெண்டா பார்த்ததுனால சொன்னேன். எனக்கு அவன் வந்து +1 டி செக்ஷன் பையன் எனக்கு மைண்ட்ல உட்காரல. என்ன பண்ணிட்டான், போயிட்டு கேட்டான். அந்த பையன்கிட்ட போய் கேட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், லைக் யாரா சொன்னதுன்னு கேட்டதுக்கு ஜோரா தான் சொன்னான் அப்படின்றது. அவ்வளவுதான். அந்த பையன் என் கிளாஸ்ல இன்னொரு பையன் இருப்பான், அவன் அப்புறம் டி செக்ஷன்ல இருந்து 2 பசங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன வந்து லஞ்ச் பிரேக் முடிகிற டைம்ல என் கிளாஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு வாடா சிங்கிள்ஸ் பண்ணுவோன்றாங்களா? அடிக்கிறானுங்களா? ஆமா, சிங்கிள்ஸ் பண்றாங்க. இன்வைட்லாம் கிடையாது, என்ன கூப்பிட்டு அடியில் அடிக்கிறானுங்க. அதாவது இந்த அடிக்கிறானுங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் அப்பயும் ஹைட்டா தான் இருப்பேன். ஹைட்டா இருப்பேன். மத்த இவங்க அடிக்கிறவங்க குள்ளமா இருப்பாங்க. ஓகேங்களா? அது குள்ளமா இல்ல, ஹைட் கம்மியா இருப்பாங்க. குள்ளமாதான் இருப்பாங்க. ஆனா எனக்கு நான் பாக்குற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எனக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. நானே சண்டை ஒதுக்கிதான் ஒரு கேங்ல சேர்ந்திருக்கேன். அதாவது உன்னோட பவரே ட்ரூ பவர்ஸே உனக்கு தெரியல. எனக்கு 2 பவரே இல்ல. அதான் மேட்டர். அந்த பவர் இருந்தா நான் இந்த கேங்ல சேர போறேன். சரியா? நான் அடி வாங்குறேன். ஓகேவா? அடி வாங்கினா நீ எப்பறம் சொல்லலான்ட்டு மாறி மாறி அடிக்கிறானுங்க. அந்த காரிடோர்ல அடிக்கிறானுங்க. நான் வந்துட்டு எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாம இந்த படத்துல ஒரு சீன் மாதிரி அடிடா அடி எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. ஓகேங்களா? அது எல்லாம் பாத்துட்டு பிசிக்ஸ் சார் வந்துட்டாரு. பிசிக்ஸ் சார் வந்துட்டு அப்போ என் காலரை பிடிச்சி கூட்டு போறாரு. என்ன கூட்டு போறாரு, இன்னொரு 4 பேர் அடிச்சாங்களா, அது இன்னொரு பையனை போய் கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு என்கொயரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரிலாம் விஷயம் பேசிட்டு இருந்தேன், இந்த பையன் இந்த மாதிரி லவ் பண்றான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவங்கிட்ட போய் சொன்னேன். ஃப்ரெண்டு 4 பேர் ஹர்ட் ஆயிடக்கூடாது, நீ ஏன் அவன் பின்னாடி போறேன்றதான் அதை போய் சொன்னேன். அதுக்கு கூப்பிட்டு வந்து அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தனியா கூப்பிடுறாங்க, அந்த பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் என்கொயரி என்ன கூப்பிட்டு அதுக்கு நான் கிளாஸ்ல போய் இருப்பாங்க. அப்புறம் என்கொயரி போயிட்டு வர இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு உள்ள போய் உட்காரு. அந்த பையன் ரவுண்ட் 2 கன்ஃபார்ம். எல்லாரையும் ரேஜ் வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இவங்க முடிச்சுட்டு போன கூட எனக்கு பிரச்சனையே படல. சரிங்களா? ஏன்னா நான் வாங்க வேண்டியது வாங்கிட்டேன். ஓகே, அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ காரி தூக்கிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எங்க திரும்ப உடச்ச என்ன எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காருங்க. சரிங்களா? ஜாக் இருக்குல்ல, அங்க பாத்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நான் வரணுமா? ஒருத்தர் ஜோரா அடிக்காதீங்கடா, விழுங்கடா, எவனும்
அப்புறம் நான் வரணுமா? மைண்ட்ல ஓடுது, ஓ வேற என்ன சண்டை நடந்தா நம்ம இப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்போம் போல இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போம், வேற சண்டை நடக்கவும் இந்த மாதிரி இருந்திருப்போம். இப்ப நம்மளே இருக்கும்போது நம்ம ஓகே ஓகே பாயிண்ட் புரியுது. சோ நடுநிலைன்னு சொல்லிட்டு சொல்றானுங்க பாத்தீங்களா, அவனுங்க பண்ற அவனுங்களும் நானும் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அடி வாங்கும்போது நடுநிலை பல்லு இல்லாம அடி வாங்கின ஒருத்தன் இதுக்கு முன்னாடி அடி வாங்கினவன் பல்லு இல்லாம உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறமா என்னாச்சு, இதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமே. அந்த +1 அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பெருசா டச்ல இல்ல. அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போதும் இல்ல காலேஜ் படிக்கும் போதும் பெருசா கிளாஸ்க்குள்ள பெருசா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். எனக்கு கிளாஸ் வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் ஒரு மாதிரி நம்ப ஓகே அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கூட பழகுறாங்க அப்படின்ட்டு. தென் என்ன ஆயிடுது, +2 முடிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுலாம் கிடையாது. அது என் கிளாஸ் பசங்க கிட்ட அப்பப்போ பேசுவேன். சோ இது +2 முடிஞ்சிருது. எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி இன்சிடென்ட்னால தான் எனக்கு இந்த ஸ்கூல் லைஃப் எனக்கு பெருசா பிடிக்கல. நான் உடனே அதுல இருந்து வெளில வந்துட்டேன். தென் என்ன ஆயிடுது, காலேஜ் போறேன். காலேஜ் போகும்போதுதான் தெரியுது, காலேஜ் போயிட்டு நான் வந்து ஆர்ட்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிளி வந்து எல்லார்ட்டையும் பேசுவேன். என் ஃப்ரெண்டு கிளி இருக்காங்க, அவன் எல்லாருக்குமே பேசுவான். எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரோட அப்டேட்ஸும் அவன் தெரிஞ்சு வச்சுப்பான். சோ அவங்க கிட்ட பேசும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த 2 பேரும் ஆக்சுவலா லவ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ் பண்ணி 2 பேரும் கவுன்சிலிங்ல ஒரே காலேஜ்ல சேர்றாங்களாம். ஓகேங்களா, நான் அப்ப நான் தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன். லவ் தான்டா பண்ணீங்க, எதுக்குடா அடிச்சீங்க? எதுக்குடா அடிச்சீங்க? சும்மா அடிச்சோன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் எதுக்குடா அடிச்ச? சும்மா தெரியல. அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குன்னா, இவன் கேட்கும் போது அவன் வந்துட்டு ஓகே இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு அப்படின்றதுனால வந்து அடிச்சிருக்கான். அது டிஃபெண்ட் பண்றதுக்கு அடிச்சிருக்கான். அந்த பாயிண்ட் தப்புன்றத ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கு. ஆனா வெளியோட ஓகே அந்த பாயிண்ட் தப்புன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி தான் வெளியோட அப்படி பேசி பிரச்சனை பண்ணிருக்கான். இல்ல எப்படி பார்த்தாலும் it doesn't make sense. இல்லையா, எப்படி பார்த்தாலும் it doesn't make sense ஐயா. நீ இப்ப சொன்ன லாஜிக்கும் doesn't make sense. உன்னை சும்மா தான் அடிச்சிருக்கானுங்க. சும்மா அடிச்சிருக்கானுங்க. 4 பிரேக்ல ஜோரோன்னு ஒருத்தன் இருக்கான். வாங்க பை சம்பவம் பண்ணிட்டான். டேய் அவன் எங்க இருக்கான்னு சொல்றா, இப்ப போய் அடிப்பான் அவன். சும்மா சொன்ன. தெரிஞ்சு அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சாங்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு நான் இது பண்ணிட்டேன். பட் அதான் சொல்றேனே, லைக் இவ்வளவுதான். இப்போ நீங்க நினைப்பீங்க மறுபடியும் அது ஸ்கூல் டைம்ல இருந்த ஒரு மனநிலையில தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருந்தாங்க, போய் உடனே சொல்றது இல்ல அந்த கும்பல் இருந்து எட்டி பார்த்துது அப்படின்ட்டு. நீங்க நம்மள நிலைமை இன்னைக்கு அதே மெச்சூரிட்டியோட தான் இருக்கானுங்க. இன்னைக்கு அதாவது மூளைய முட்டியில வச்சிருக்கிறதும் இல்ல வந்து கும்பல்ல இருந்து நடுநிலைய ஏடிஎம்கே காரணம் தான் இருக்கானுங்க. ஏடிஎம்கே காரணம் தான் இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கூட பெருசா டச்ல வச்சது கிடையாது. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட சர்க்கிள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது எல்லாமே அவுட் ஆஃப் சர்க்கிள் தான். நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் உடச்சு இது பண்ணுது. ஸோ அந்த ஷாஜகான் காலத்தை நான் மறக்கவே மாட்டேன். அது எனக்கு நல்ல லெசன். ஓகே இவனுங்களாம் நம்ப கூடாது. இவனுங்க வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து 11 வரைக்கும் நல்லா இருந்தவனுங்க. அதான் இருந்தாங்க எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களா. அவன் எதுக்கு அடிச்சானே தெரியாம நடிச்சான் தெரியுமா. சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஆசிரமாவாது அந்த அளவுக்கு மோசம் இல்ல. பட் பரவாயில்ல, ஸ்கூல் டைமுக்கு அது பெரிய விஷயம். அதாவது உன்னை சும்மா அடிச்சிருக்கானுங்க. ஐயோ இதுக்கடா அடிச்சு. நான் இன்னும் போய் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.